ஹலோ மக்களே, என் பேர் ராகுல். நான் வந்து மான்ட்ரியல் கனடாவில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக வேலை பார்த்துட்ருக்கேன். இது ஃபஸ்ட்டு வீடியோ அப்படின்றதுனால ஒரு மாதிரி பயங்கரமாக ஷையாக இருக்குது. பட் போக போக என்னை பற்றி நான் நிறைய ஷேர் பண்ணுறேன். எனக்கு பயங்கரமாக பசிக்குது. ஒரு முட்டையை போட்டுருவோம் ஃபஸ்ட்டு. நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எப்போயுமே 10 முட்டை தான் சாப்பிடுவேன். ஏன்னா அதுதான் ஈஸி இருக்கிறதுலே. இன்றைக்கி ஆக்சுவலாக வீக்கெண்ட் அப்படின்றதுனால நிறைய வேலை இருக்குது. நேற்றுக்கு தான் குப்பை எடுத்து போட்டேன். அதனால் இன்றைக்கி ஒரு டைம் போடுறப்போ ஒரு எரிச்சலை கொடுக்கும். இப்போ இந்த ஃபஸ்ட்டு இதை போட்டு இப்படி லாக் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வெளில வராது இது. ஓகே, சூப்பராக ரெடி ஆகிட்டான் முட்டை. எனக்கு கொஞ்சம் ரன்னியாக இருந்தால் தான் பிடிக்கும். நான் எதுவும் பெருசாக எதுவும் ஸ்பைஸும் நான் எதுவும் போட மாட்டேன். ஏன்னு தெரில, இங்கே வந்ததுலேருந்து அப்படியே பழகிடுச்சு. ரொம்ப பிடிக்கும். எங்கள் அம்மா வந்து நான் வந்து தெரில ரொம்ப சின்ன பையனாக இருந்ததுலேருந்தே ஒரு நாளுக்கு மினிமம் 3 முட்டை கொடுப்பாங்க. ரசம் சாதம்லாம் சாப்பிட்றப்ப எப்போயுமே சைடில் ஒரு 3 முட்டை நல்லா ஸ்க்ராம்பிள் பண்ணி கொடுத்துருவாங்க. நானும் வளர வளர நிறைய முட்டை சாப்பிட ஆரம்பித்தேன். அப்படியே முன்னாடி கொஞ்சம் நான் சொன்ன மாதிரி நிறைய ஸ்பைஸ்லாம் போட்டு சாப்பிட்டுட்டு இருந்தேன். கொஞ்சம் கக்காலாம் போகிறப்ப பின்னாடி எரிய ஆரம்பிச்சிருச்சு. வயசாகுது இல்லை, அதனால் பெப்பர் கூட போடுறதில்ல நான் இப்போல்லாம். சும்மா அப்படியே சால்ட்டை மட்டும் போட்டு அப்படியே சாப்பிட்டுறது. பர்ஃபெக்ட். எனக்கு தெரிலப்பா, யூடியூப் தான் நல்லா இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். பட் ஆனால் என்ன பிளான் அப்படின்னா, இப்போது நான் ஏதாவது வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னா அது இமீடியட்டாக நான் வந்து டக்குன்னு ஆப்பில் ஆட் பண்ணிவிட்டு அதை இன்ஸ்டண்ட்டாகவே எடிட் பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்றது தான் பிளான். அப்போ தான் என்னால் ப்ரொடக்டிவாக எல்லா வேலையும் பண்ணிவிட்டு வீடியோவும் எடுத்து போடுற மாதிரி இருக்கும். ஏன்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கிறதுனால 9 to 5 முடிச்சுட்டு நமக்கு வீட்டுக்கு வந்து இருக்கிறத சாப்பிட்டு சமைச்சிட்டு தூங்கவே டைம் கரெக்டாக இருக்குது. அதனால் நான் இன்ஸ்டாகிராமில் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு அந்த மாதிரி இல்லை யூடியூப்பில் வேறு ஏதாவது வீடியோ பார்த்துட்டு போடுறதுக்கு பதிலாக நான் வந்து ஜஸ்ட் அந்த க்ரியேட்டர் ஸ்பேஸ் உள்ள என்டராக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். வேறு எதுலேயும் ஃபோக்கஸ் பண்ணாமல் ஜஸ்ட் என் வாழ்க்கையை உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணலான்றது தான் பிளான். அதை சொல்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. டேம். பட் சியர்ஸ். இத்தனை வருஷம் கனடாவில் இருந்ததில் நான் புரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, சமைச்சு முடித்த உடனே இந்த பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சிடணும்டா. யப்பா, இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இது எப்படின்னே தெரில, கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சேர்ந்து இந்த சிங்க்கு பூரா அவனாக தான் இருப்பான். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இவனை சமைச்சு முடித்த உடனே அவனை கழுவி வச்சிடுறது ரொம்ப பெட்டர். நீங்களும் அதை ட்ரை பண்ணுங்கள். நானும் கொஞ்சம் நாள் அதை பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கப்பவே டப்புக்குன்னு கழுவி வச்சுட்டா கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் நல்லா நீட்டாக இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீலு. எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே பெரிய பிரச்சனையே இந்த தண்ணியை ஒழுங்காக குடிக்கிறது தான். நிறைய தண்ணி குடிங்க மக்களே, வெரி இம்பார்ட்டண்ட். ஆக்சுவலாக வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருந்ததில் துணி போட்டிருந்ததே மறந்துட்டேன். கரெக்டாக ரெடி ஆகிட்டான் பையன். இவனை ட்ரையரில் எடுத்து போட்டுட்டு நம்ம போயிட்டு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிக்கலாம். சூப்பர். பாருங்களேன், மழை பெஞ்சு இந்த இடமே ஒரு மாதிரி அழகாக இருக்குது. ஓகே, ஸோ என்ன கதைன்னா, நம்ம நண்பர் ஒருத்தர் இருக்கா, அப்படி பயங்கரமாக கிட்டார் வாசிப்பாப்பில். அவர்கிட்ட நான் கொஞ்சம் நாளாகவே கிட்டார் வாசிக்கிறேன்னு சொல்லிட்டு நல்லா ஏமாத்தினே இருக்கேன் அவனை. அதனால் பட் ஆனால் இன்றைக்கி ஒரு சிம்பிளான ஒரு சாங்கில் எடுத்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு பாட்டு வாசிக்கிறேன். அதை தான் அடுத்து கொஞ்சம் நாளுக்கு நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்க போகிறேன், ஒழுங்காக வாசிக்கிற வரைக்கும். ஸோ எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். எனக்கு இப்போதைக்கு இவ்வளோ தான் வரும். ஓகே,
அவ்வளோங்க வருது இப்போதைக்கு. ஸோ இவன் தான் என்னோடய வேக்யூம் கிளீனர். இன்றைக்கி வீக்கெண்ட் அப்படின்றதுனால இன்றைக்கி வீடை பூரா சுத்தம் பண்ணோம். கொஞ்சம் நாளாக நான் வேக்யூம் போடவே இல்லை, அதனால் ஃபுல்லாக தூசி ஆயிடுச்சு. இன்றைக்கி வேக்யூமை போட்டுட்டு பாத்ரூம் எல்லாத்தையும் கழுவிட்டு அப்புறம் சாயங்காலம் ஆக வேண்டிய வேலையெல்லாம் பார்க்க வேண்டியதான். Let us go. ஒரு வழியாக வேக்யூம் போட்டு வாஷ்ரூமையும் மொத்தமாக க்ளீன் பண்ணிட்டேன். இதுவே ஒரு பெரிய ஒர்க் அவுட் மாதிரி தான் இருக்குது. பாருங்களேன், மழை நிற்கவே மாட்டான், பேஞ்சுன்னே இருங்க அவன். நான் இன்றைக்கி என்ன பண்ணலான்னு நினச்சேன்னா, கொஞ்ச நேரம் வெளில போயிட்டு ஒரு கார்டியோ மாதிரி ஏதாவது பண்ணலான்னு நினச்சேன். பட் எதுவுமே பண்ண முடியாமல் போயிடுச்சு. பட் இட்ஸ் ஓகே, ஐம் ஹாப்பி. நம்ம வீடையாவது அட்லீஸ்ட் க்ளீன் பண்ணி கொஞ்சம் நீட்டாக வச்சுருக்கோம். பாருங்கள், பர்ஃபெக்டாக இருக்குது எல்லாம். நைஸ், லைக் திஸ். நைஸ். ஸோ கரண்ட் டயட் பிளான் படி நான் வந்து இப்போ 2 மீல் தான் சாப்பிட்டுட்ருக்கேன். வெயிட் குறைச்சி எப்படியாவது 6 பேக்ஸ் எடுத்துகிட்டு வரணும்னு ரொம்ப மும்முரமாக ட்ரை பண்ணின்னு இருக்கேன் நான். பட் என்ன கதைன்னா, காலைல நீங்கள் பார்த்துருப்பீங்க 10 முட்டை சாப்பிட்டோம் இல்லையா. இன்றைக்கி சாயங்காலத்துக்கு இதோ இங்கே பாருங்கள். ஸோ ஏற்கனவே ஃப்ரீஸ் பண்ண சிக்கனை தண்ணியில் போட்டு டீஃப்ராஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ டீஃப்ராஸ்ட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் மினிமலாக ஸ்பைஸ்லாம் போட்டு, நான் வந்து ரொம்ப லேசியாக நான் வந்து ஃபேன்சியாக சமைச்சு சாப்பிட்றதுக்கு பதிலாக எனக்கு என்ன வருதோ அதையே திரும்ப திரும்ப செஞ்சு சாப்பிட்ற மாதிரியான ஆள் நான். அதனால் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப மசாலாலாம் எதுவும் போடாமல் என்ன வருதோ அது கொஞ்சம் டேஸ்டியாக இருக்க மாதிரி மட்டும் அதை பண்ணிவிடுவேன், அவ்வளோதான். ஸோ இது டீஃப்ராஸ்ட் ஆகிறதுக்கு ஒரு 40 நிமிஷம் ஆகும். அது வரைக்கும் கொஞ்ச நேரம் ஃபுட்பால் விளாண்டுட்டு சில் பண்ணிடு டைம் ஓட்ட வேண்டியதான். நானும் கொஞ்சம் நாளாக ட்ரை பண்ணின்னு இருக்கேன், வரவே மாட்டான். எஸ் 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 ஃபக் கிரேசி. ஃபுட்பால்லாம் விளாண்டு கொஞ்சம் செமையாக டயர்ட் ஆகிடுச்சு. போயிட்டு குளிச்சுட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துடலாம். ஓகே, குளிச்சுட்டு வந்துட்டு எந்த பம்பும் இல்லாமல் பாடி கண்டிஷன் இப்போ இப்படி தான் இருக்குது. ஐ மீன் நாட் பேட், பட் நம்ம இன்னும் ரொம்ப தூரம் போக வேண்டியது இருக்குது டூட். இட்ஸ் ஓகே, நம்ம எல்லோரும் ஏதாவது ஒரு பாயிண்டில் தான் ஆரம்பிக்க முடியும். நீங்கள் என்றைக்கு ஆரம்பிக்கிறீங்கன்றது முக்கியம் இல்லை, ஆனால் கண்டிப்பாக உங்கள் ப்ராக்ரஸை ட்ராக் பண்ணி நீங்கள் ஆன் ட்ராக்கில் இருக்கீங்களான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. லெட்ஸ் கோ. நண்பா, திரும்பவும் சொல்கிறேன், தண்ணி நிறைய குடிங்க, ரொம்ப முக்கியம். இது நானே பண்ண ப்ளூபெர்ரி கேக் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். சூப்பராக, நல்லா சாஃப்டாக. ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள், ஷேர் பண்ணுறேன். மச்சப்பாக்குது பாது. ஒன்று என்னென்னா, நம்ம கட்டில் இருக்கப்போ பயங்கரமாக பசிக்கும். நான் இப்போ ஏதோ கொஞ்சம் ஸ்நாக்ஸ் மாதிரி அந்த கேக் செஞ்சு வச்சுருந்தேன், சாப்பிட்டேன் இல்லையா, அது மட்டும்தான் என்னோடய சாப்பாடே. மித்தபடி பசிக்கிறப்போலாம் நான் வேறு என்ன பண்ணுறேன்னு தெரியாது. என்கிட்ட சாலட் அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. நான் ஜஸ்ட்டு பசியோடே இருந்துருவேன் அடுத்த மீல் வர வரைக்கும். வேறு ஒன்றும் பண்ண முடியாது. உங்களுக்கு ஒரு பாடி வேணும் அப்படின்னா நீங்கள் சில சாக்ரிஃபைசஸ் பண்ணி தான் ஆகணும். எனக்கு புரியுது, சில பேர் கேட்கலாம், இதெல்லாம் பண்ணியே ஆகணுமா, அப்படிலாம் பண்ணி நீ என்ன சாதிக்க போகிற அப்படின்னு. உனக்கு தெரியாதடாப்பா தம்பி, சின்ன வயசுலேருந்தே ஹிருத்திக் ரோஷன், சூர்யா எல்லாரையும் பார்த்து அட்லீஸ்ட் நம்ம ஒரு தடவையாவது அந்த 6 பேக்ஸ் எடுத்துகிட்டு வந்துடணும் அப்படின்ட்டு, அதெல்லாம் ஒரு கனவு. அதுக்காகவே நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சில சாக்ரிஃபைசஸ்லாம் பண்ணிகிட்ருக்கேன். பட் இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபைன் கைஸ், இட்ஸ் அப் டு யூ. உங்களுக்கு என்ன வேணும்னு பாருங்கள். எனக்கு அது வேணும்னு நான் பண்ணுறேன். உங்களுக்கு அது வேணான்னா நீங்கள் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் டே டு டே ஆஃபீஸ் போயிட்டு இருக்கிற வீட்டில் என்ன இருக்கோ அதை சாப்பிட்டு நம்ம பீஸ்ஃபுல்லாக இருந்துடலாம். யாரும் உங்களுக்கு வந்து பண்ண சொல்லலை. எனக்கு பிடிச்சிருக்கு, நான் பண்ணுறேன், அவ்வளோதான். உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வேணுங்கிற அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க.
அப்புறம் இந்த தந்தூரி மசாலா வச்சுருக்கேன், அதை அப்படியே பர 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 பரன்னு இப்படி தூவி விட்ருங்க. நைஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில்லி பவுடர். இங்கே அதை பப்ரிக்கான்னு சொல்லுவானுங்க, பட் எல்லாம் ஒன்று தான். பர 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 பரன்னு தூவி விட்ருங்க அதையும். அப்புறம் இவன் தான் முக்கியமே. இவன் இருந்தால் வேறு எதுவுமே தேவையில்லை உங்களுக்கு. ஃபஸ்ட்டு என்ன கார்லிக் பவுடரை கொஞ்சமாக அப்படி போட்டுக்கோங்க. இவன் தான் அந்த ஃப்ளேவரை தூக்கி கொடுப்பான். அப்புறம் அதே மாதிரி ஆனியன் பவுடர் ஒன்று வாங்கி வச்சுருக்கேன், அதையும் லைட்டாக இப்படி பர 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 பரன்னு தூவி விட்ருங்க. நிறைய சேர்க்காதீங்க, ஒரு மாதிரி டேஸ்ட்டு கொஞ்சம் மாறிடும். பட் இந்த அளவுக்கு சேர்த்துட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். நல்லா தயிர் கூட எதுவுமே சேர்க்குறது இல்லை மக்களே, ஜஸ்ட் அப்படியே இருக்கிறத போட்டு அப்படியே பிசைஞ்சிடுறது இந்த மாதிரி. அது நான் சோம்பேறின்றத அப்படிலாம் பூசி முழுக பார்க்குறேன், வேற உங்களுக்கு என்ன வருதோ அதை செஞ்சு சாப்பிடுங்க. இங்கே பாருங்களேன், மழை பெஞ்சு இந்த வெதரே ஒரு மாதிரி அம்சமாக இருக்குது. நம்ம காரு சும்மா தீயாக இருக்கான் பார்க்கவே. சிக்கன் மேரினேஷனுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் இல்லையா, அதனால் அந்த டைமில் ஒரு 30-40 மினிட்ஸ்க்கு போய் ஒரு சின்ன கார்டியோ செஷனை முடிச்சுட்டு வந்துடலாம். ரொம்ப முக்கியம்ப்பா. மக்களே, this is my pet Snoopy. Say hi to Snoopy. Hey Snoopy. Shoo shoo. Shoo shoo. Shoo shoo. Hey Snoopy பையா, சாப்பாடு வேணுமாடா உனக்கு? எப்படி ஜாலியாக உட்காந்து நிற்கிறான் பாருங்களேன். ஒய் ஸ்னூப்பி. இது பாருங்கள், 5 சிம்பிள் இன்க்ரீடியண்ட் வச்சு பண்ணது தான். அந்த சிக்கன் மேரினேட் பண்ணி அவனில் வச்சு எடுத்தோம்ல, அதை நான் ஜஸ்ட் பாஸ்தாவை பாயில் பண்ணி இருக்கிற எல்லாத்துக்கூடையும் நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். ஆனால் இது பாருங்கள் எவ்வளோ ரிச்சாக இருக்குன்னு அந்த ஃப்ளேவர். பட் ஆனால் நான் இந்த மாதிரி தாங்க டெய்லி சாப்பிடுவேன். ஏதாவது மேரினேட் பண்ணி அவனில் வச்சு பேக் பண்ணி எடுத்துகிட்டு அதை பாஸ்தா கூடயோ இல்லை ரைஸ் கூடயோ போட்டு இப்படி கிண்டுன்னு கிண்டிடுவேன். ஆனால் ஒரு மாதிரி நல்லா பயங்கர டேஸ்டியாக தான் இருக்கும். ஓகே, நைட் ஆயிடுச்சு. My God. Crazy. காலையில் நம்ம நிறைய விஷயம் பண்ணிட்டோம். நாளைக்கு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. ஸ்னூப்பிக்கு போயிட்டு லைட்டு, அப்புறம் அதுக்கு சில மல்டி வைட்டமின்ஸ், அப்புறம் சாப்பாடெலாம் வாங்கிட்டு வரணும். அதை நாளைக்கு போய் வாங்கிட்டு வரலாம். எல்லோரும் கிஸ்ஸாக இருங்க. நாளைக்கு வீடியோவில் பார்ப்போம்.